தொப்பி போட்டிருந்தாங்க, தாடி வச்சிருந்தாங்க, என்ன கொலை செய்யறதுக்கு திட்டம் போட்டாங்க அப்படின்னு மதுரை ஆதீனம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு புகார் இன்னைக்கு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கூட ஒரு சம்பவம் நடந்து விட்டது. என்னை கொலை செய்ய சதி பண்ணி விட்டார்கள். தொப்பி தாடி ரெண்டு பேருமே இஸ்லாமியர்லாம் வந்தாங்க. கார்ல நம்பர் பிளேட்ல 2 பேரிகார்டு இருக்கு. அந்த பேரிகார்டை உடைச்சு சன்னிதானத்துடைய காரை மோதக்கூடிய ஒரு வகையில ஏற்படுத்துறாங்கன்னா இது திட்டமிட்ட சரிதான். சரி, என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்னா, மே 2ஆம் தேதி மதுரை ஆதீனம் அவருடைய ஃபார்ச்சுனர் கார்ல சென்னைக்கு வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ உளுந்தூர்பேட்டை ரவுண்டனா கிட்ட அங்க சேலம் டு சென்னை வந்துட்டு இருந்த ஒரு கார்ல மோதல் ஏற்பட்டிருக்கு. அப்போதான் மதுரை ஆதீனம் சொல்றாரு, அவங்க என்ன கொலை செய்யறதுக்கு திட்டம் தீட்டி வந்திருந்தாங்க. அந்த கார்ல 2 இஸ்லாமியர்கள் இருந்தாங்க, அவங்க தொப்பி போட்டிருந்தாங்க, தாடி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. ஆனா தன்னை திட்டமிட்டு கொலை செய்ய வரதா சொல்றாரே தவிர இவர் எங்கேயுமே போய் போலீஸ்ல போய் புகார் கொடுக்கல. வீடியோல மட்டும்தான் இப்பேற்பட்ட குற்றச்சாட்டு சொல்றாரு. அப்ப இந்த விவகாரம் பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினதுக்கு பிறகு கள்ளக்குறிச்சி காவல்துறை அந்த சம்பந்தப்பட்ட இடத்துக்கே போய் அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே ஆய்வு செஞ்சு ஒரு அறிக்கையுமே காவல்துறை சார்பில் வெளியிடுறாங்க. அந்த காவல்துறை அறிக்கையில என்ன இருக்குன்னா, மதுரை ஆதீனத்துடைய ஃபார்ச்சுனர் கார் இவங்க உளுந்தூர்பேட்டை அஜீஸ் நகர் வழியா போகும்போது அங்க அஜீஸ் நகர் மேம்பாலம் வழியா இவங்க போகாம அங்க இருக்கக்கூடிய அஜீஸ் நகர் பிரிவு சாலை வழியா இவங்க போயிருக்கிறாங்க. அதுவும் அந்த இடத்துல அதிவேகமா இவங்களுடைய கார் போயிருக்குது. அங்க வச்சிருந்த பேரிகார்டையுமே கடந்து ஆதீனத்துடைய கார் தான் அதிவேகமா போயிருக்கு அப்படி சொல்லி போலீஸ் சொல்றாங்க. அப்ப அந்த வழியா வந்துருந்த சேலம் டு சென்னை வழியா வந்துட்டு இருந்த ஒரு மாருதி சுசுகி கார் அவங்க சரியான முறையில மெதுவா தான் அவங்களுடைய கார் வந்துட்டு இருந்தது. ஆனா ஆதீனத்துடைய கார் டிரைவர் இவருடைய கவனக்குறைவால தான் அங்க ஒரு விபத்து ஏற்பட்டது. 2 கார்களுக்கும் லேசான சேதம் ஏற்பட்டது. மற்றபடி இது ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து. அதுவும் ஆதீனத்துடைய டிரைவர் மேலதான் தவறே தவிர இதுல எந்த ஒரு கொலை முயற்சிக்கான சதி திட்டத்துக்கான எந்த ஒரு விஷயமும் இதுல கிடையாது அப்படின்னு சொல்லி போலீஸ் அவங்களுடைய விளக்கங்களை இப்ப சொல்லி இருக்காங்க. அப்போ தவறு இவங்க மேல, இவங்க தப்பா வண்டி ஓட்டிட்டு ஒரு கார் மேல போய் மோதிட்டு அவங்க மேல பழி சொன்னது மட்டும் இல்லாம அந்த கார்ல இருந்தவங்க தொப்பி போட்டிருந்தாங்க, தாடி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி இதை ஒரு மத மோதலை தூண்டக்கூடிய விதத்துல மதுரை ஆதீனத்துடைய பேச்சு இருந்திருக்கு. இப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி ஒரு தேவையில்லாத பதட்டத்தை ஏற்படுத்தினதால இப்போ இந்திய தௌஹீத் ஜமாத் அமைப்பு சார்பில் மதுரை ஆதீனம் அவர்கள் மேல ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. வெல்ஃபேர் பார்ட்டி அமைப்பு சார்பில் இருந்தும் மதுரை ஆதீனம் மேல புகார் கொடுத்து இப்படி பொய்யான குற்றச்சாட்டு சொன்ன இவர் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு புகார் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிருக்கு. இந்த இடத்துல நியாயமா பார்த்தா கள்ளக்குறிச்சி காவல்துறையை நம்ம மனசார பாராட்டணும். அவங்க சம்பவ இடத்துக்கு போய் உடனே சிசிடிவி ஆய்வு செஞ்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல இன்னொரு விஷயமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல நல்ல வேலையா சிசிடிவி ஃபுட்டேஜ்கள் கிடைச்சது. ஒருவேளை சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கலனா இது ஒரு மத மோதலை தூண்டக்கூடிய ஒரு காரியமா மாறி இருக்கும். அதனால தன்னோட சுயலாபத்துக்காக இப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொன்ன மதுரை ஆதீனம் அவர்கள் மேலையும் அவருடைய டிரைவர் மேலையும் காவல்துறை கண்டிப்பா ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த தமிழ்நாடு ஒரு பகுத்தறிவு மாநிலம் தான், இது ஒரு அமைதிக்கான ஒரு மாநிலம் தான் அப்படின்ற அந்த அமைதியை உறுதிப்படுத்தணும்.